அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது 50 கொஷின்ஸ், 50 கொஷின்ஸாக 3 செட்டாக பார்ப்போம். ஓகேவா? கடந்த 2 வருஷங்களில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 8ல் இது வந்து மேக்ஸிமம் கலந்து தான் இருக்கும், எல்லா கொஸ்டின்ஸும் கலந்து தான் இருக்கும், டாபிக் வைஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஸ்கீம் ஆஃப் படியரிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு, அதாவது படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி பக்தவச்சலம், ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி சிஎன் அண்ணாதுரை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் முதல்வராக 1952 முதல் 54 காலகட்டம் வரை அன்றைய சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா திரு ராஜாஜி அவர்கள். ராஜாஜி அவர்களை தொடர்ந்து 1954 முதல் 1963 காலகட்டங்கள் வரை சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா திரு காமராஜர் அவர்கள். 63 முதல் 67 காலகட்டங்கள் வரை பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர் பக்தவச்சலம். ஸோ அதனைத் தொடர்ந்து சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 67லேருந்து 69 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருப்பார். அண்ணா அவர்களோட தேர்தல் வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா படியரிசி திட்டம் தான் பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார். அதாவது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். தேர்தல் வாக்குறுதி, முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. ஸோ இந்த படியரிசி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா யாருடைய காலத்தில் கொண்டு வந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா சிஎன் அண்ணாதுரை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? சிஎன் அண்ணாதுரை. அன்றைய காலகட்டங்களில் 1967 மே 15 காலகட்டங்களில் சென்னை கோயம்புத்தூர் பகுதிகளில் முதல்ல இந்த படியரிசி திட்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து இடம்பெற்றிருக்கும். அதாவது புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் எனும் புறநானூற்று பாடல் யாரை சுட்டுகிறது? பாருங்க. ஆப்ஷன் ஏ வைஸ்மேன், சான்றோர்கள். ஆப்ஷன் பி கிங்ஸ், அரசர்கள். ஆப்ஷன் சி பொய்ட், புலவர்கள். ஆப்ஷன் டி வாரியர்ஸ். ஸோ இதுக்கான பதில் பாருங்க. புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியங்களை சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. இதோட முதல் வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்டால் அம்ம இவ்வுலகம் அமிர்தம் ஏவதாயினும், உண்டால் அம்ம இவ்வுலகம் அமிர்தம் ஏய்வதாயினும் அப்படின்னு தொடங்குற இந்த புறநானூற்று பாடல்ல வர்ற இந்த 2 அடிகள்ல புகழெனின் உயிரும் கொடுக்குவர், அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள். சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, புகழ்னா உயிரையும் கொடுத்து விடுவர், அதாவது அவர்களோட உயிரையும் பார்த்தீங்கன்னா பெரிதும் மதிக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. பழி வரும், அதாவது பழி வரும்னு கருதுகிற சான்றோர்கள் அந்த உலகம் முழுவதையும் தனக்கு கொடுத்தாலும், சரியா, பழி வரும் கருதுகிற அந்த சான்றோர்கள் உலகம் முழுவதும் தனக்கு கொடுத்தாலும் வேண்டான்ட்டு மறுப்பாங்க. ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். ஓகேவா? இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள், வைஸ்மேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலான்னு கேட்டீங்கன்னா, வேற எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதோட முதல் வரி உண்டால் அம்ம இவ்வுலகம் அமிர்தம் ஏவதாயினும், உண்டால் அம்ம இவ்வுலகம் அமிர்தம் ஏவதாயினும். இதை பாருங்க, இங்க எழுதுறோம் பாருங்க. உண்டால் அம்ம, உண்டால் அம்ம இவ்வுலகம் அமிர்தம். ஓகேவா? அமிர்தம். ஸோ அப்படின்ட்டு தொடங்குற பாடல் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலை சார்ந்தது அப்படின்ட்டு கேட்கலாம். ஓகேவா? இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஸோ செகண்ட், அதுல யாரை குறிப்பிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சான்றோர்கள். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சான்றோர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின் பாருங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது எஸ்ஐஎல்எஃப், இந்த எஸ்ஐஎல்எஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் லேட்டர் பாப்புலர்லி நோன் ஆஸ், அதாவது தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஷ் என அழைக்கப்பட்டது. தென்னிந்திய விடுதலை சங்கம் சொல்லக்கூடிய இந்த சங்கம் பின்னால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சாங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஆப்ஷன் பி திராவிட கழகம், ஆப்ஷன் சி திராவிடன் அசோசியேஷன், ஆப்ஷன் டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஓகேவா? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீதி கட்சி, ஆப்ஷன் பி திராவிடர் கழகம், ஆப்ஷன் சி திராவிடர் கூட்டமைவு, ஆப்ஷன் டி சுயமரியாதை இயக்கம். ஸோ பாருங்க, எஸ்ஐஎல்எஃப் தென்னிந்திய விடுதலை இயக்கம், நீதி கட்சியோட முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தென்னிந்திய விடுதலை இயக்கம் எப்ப தொடங்கி இருப்பான்னு கேட்டீங்கன்னா
1916 நவம்பர் 20 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பாங்க. சென்னை மாகாணத்தில் தொடங்கியிருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பிடி தியாகராய செட்டியார், டிஎம் நாயர், நடேசு முதலியார், ஓகேவா, இவங்க தொடங்கியிருப்பாங்க. பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா 1917 காலகட்டங்களில் இந்த அமைப்பு நீதி கட்சி, ஓகேவா, நீதி கட்சி அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அழைப்பாங்க. 1917 காலகட்டங்களில் தான் நீதி கட்சி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி 1789 காலகட்டங்களில் பிரெஞ்சு புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சி அப்படின்ற போரை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்த அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா ரேடிக்கல் ரீபப்ளிகன் அப்படின்ற ஒரு கட்சி அமைப்பு. அந்த கட்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் லா ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த லா ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை நீதி கட்சியோட முக்கிய பத்திரிகையான ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையில பயன்படுத்தி இருப்பாங்க அந்த பெயரை. ஓகேவா. ஸோ காலப்போக்கில் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ தென்னிந்திய விடுதலை நலச்சங்கம் அப்படின்ற அமைப்பு பின்னால எப்படி சொன்னாங்க கேட்டீங்கன்னா நீதி கட்சி. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ 4வது கொஸ்டின் பாருங்க. 4வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து கேட்டிருப்பாங்க. பாருங்க. நேம் த ரூலர் ஹூ இஸ் பிரைஸ்ட் பை களவழி 40. அதாவது களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? ஆப்ஷன் ஏ அதியமான், ஆப்ஷன் பி முதலாம் குலோத்துங்கன், ஃபர்ஸ்ட் குலோத்துங்கன், ஓகேவா. ஆப்ஷன் சி நெடுங்கிள்ளி, ஆப்ஷன் டி செங்கானன். ஸோ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40 அப்படின்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றினது யாருன்னு கேட்டீங்கன்னா பொய்கையார் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அன்றைய காலகட்டங்களில் செங்கானன், அதாவது ஆப்ஷன் டி இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கானன். அந்த செங்கானன் அப்படின்றவருக்கும் சேர அரசருக்கும், செங்கானன் அவருக்கும் சேர அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா கணைக்கால் சேரல் இரும்பொறை. ஸோ இந்த 2 பேருக்கும் நடந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கானன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பார். கணைக்கால் சேரல் இரும்பொறை பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இருப்பாங்க. அந்த கணைக்கால் சேரல் இரும்பொறை தோத்துட்ட உடனே அந்த சோழ அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர அரசரை சிறையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அன்றைய காலகட்டங்களில் அந்த சேர அரசரை விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பாடப்பட்ட ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா களவழி 40. அந்த களவழி 40ல் குறிப்பிட்டு யாரை புகழ்ந்துரைத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா செங்கானன். அது மட்டும் இல்லாமல் தோத்த அந்த சேர அரசரையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கானன். களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா செங்கானன். ஆப்ஷன் டி செங்கானன். ஸோ அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. ஈவி ராமசாமி பாஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த உமன் இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் அட். அதாவது ஈவி ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஸோ ஆப்ஷன் ஏ மெட்ராஸ், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. ஸோ முதலாவது சுயமரியாதை இயக்க மாநாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1929 காலகட்டங்களில் நடத்தியிருப்பாங்க. திரு தந்தை பெரியார் அவர்களால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் முதலாவது மாநாடு 1925 தொடங்கியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் சொல்லக்கூடியது அதோட முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா 1929 எங்கே நடத்தியிருப்பாங்க கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு. இந்த செங்கல்பட்டு அப்படின்ற இடத்துல நடத்தின சுயமரியாதை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களின் நலன் சார்ந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட 34 தீர்மானங்கள், அதாவது அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் நலன் சார்ந்த 34 ரெசல்யூஷன்ஸ், அதாவது 34 ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க தந்தை பெரியார் அவர்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுயமரியாதை, பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டுனும், அன்றைய காலகட்டங்களில் வந்த சைமன் குழு புறக்கணிப்பை எதிர்க்கணும், இது போல நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றிருப்பாங்க. அதோட முதல் மாநாடு, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. ஸோ அடுத்து 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அபவுட் ஈவி ராமசாமி. அதாவது கீழ்கண்ட கூற்றுகளில் ஈவேரா பற்றிய தவறான கூற்று எது? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஈவி ராமசாமி இஸ் நோன் அஸ் ஹீரோ ஆஃப் வைக்கம். அதாவது ஈவேரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். ஓகேவா. ஸோ அது கரெக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் சி பாருங்க, இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். he was the founder of the self respect movement. சோ அப்ப அதுவும் கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் டி, he accepted self respect marriage. சுயமரியாதை திருமணத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர் பார்த்தா தந்தை பெரியார். சுயமரியாதை முறைகள்ல தான் திருமணம் நடைபெறணும்னு சொன்ன முக்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் தந்தை பெரியார். சோ அப்ப ஆப்ஷன் பி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா he accepted the குருகுலா சிஸ்டம். பாருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறையை எதிர்த்து இருப்பாரு. ஓகேவா, அந்த அன்றைய காலகட்டங்களில் தொடங்கப்பட்ட குருகுலம் சேரன் மாதேவி குருகுலத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து விலகுவதற்கு முக்கிய காரணமா இருக்கும். பின்னால சட்டசபைகளில் பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பார், அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அடியா இருந்திருக்கும். தந்தை பெரியார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு முறை பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை. ஸோ அப்போ தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, இவர் குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கணும், opposed the குருகுலா சிஸ்டம், அதாவது குருகுல கல்வி முறையை எதிர்த்தார். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறையை ஆதரித்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். CN அண்ணாதுரையின் நாடகங்களை கருத்தோடு இணைக்க. பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி அப்படின்ற நாடகத்தில் தான் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாதுரை அவர்கள் CN அண்ணாதுரை அப்படின்ற பெயரை பார்த்தீங்கன்னா எந்த நாடகத்தில் அண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வேலைக்காரி அப்படின்ற நாடகத்தில் தான். அந்த வேலைக்காரி அப்படின்ற நாடகம் பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள், எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்காரி அப்படின்றது எதை பத்தி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரிரவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். அதை பத்தி பார்த்தீங்கன்னா ஓரிரவு அப்படின்ற நாடகம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஒன் கேட்டீங்கன்னா 3-1. ஸோ அடுத்து நீதி தேவனின் மயக்கம். அந்த நீதி தேவன் மயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகள். அதாவது கம்பர் பார்த்தீங்கன்னா அந்த ராமாயண காப்பியங்களில் உருவாக்கி இருப்பார். அந்த ராமாயண காப்பியங்களில் தவறான காப்பியமா எதை சித்தரித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் தான் பார்த்தீங்கன்னா நீதி தேவனின் மயக்கம். ஓகேவா, ஸோ அப்போ 3-1-4. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி அப்படின்ற நாடகம் எதை பத்தி குறிப்பிடுன்னு கேட்டீங்கன்னா மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். ஓகேவா, ஸோ அதை பத்தி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். 3-1-4-2. ஸோ அப்போ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட நாடு நீதி கட்சி சம்பந்தமான ஒரு கொஸ்டின். திராவிட நாடு வாஸ் த மேகசின் ஆஃப் விச் பார்ட்டி. அதாவது திராவிட நாடு எந்த கட்சியின் இதழாக இருந்தது. பாருங்க திராவிட நாடு ஆரம்ப காலகட்டங்களில் நீதி கட்சியோட கொள்கைகளை பரப்பதற்காக 3 முக்கிய இதழ்கள் தொடங்கியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடன் அப்படின்ற பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா TM நாயர், MS பூர்ணலிங்கம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற நியூஸ் பேப்பர் தொடங்கினவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பார்த்தசாரதி பிள்ளை நாயுடு, அவர் தொடங்கியிருப்பார். தெலுங்கு மொழியில் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு. அந்த திராவிட நாடு அப்படின்ற கட்சி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட இதழாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி. ஓகேவா, ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம். கூற்று ஏ, ஈவேரா 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. 20ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அடுத்து காரணம் பாருங்க, அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டார். ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் முதல்ல ஜாயின் பண்ண கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சி. ஓகேவா, ஸோ திரு ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பார். பின்னால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை அப்படின்ற இயக்கத்தை தொடங்கியிருப்பார் 1925 காலகட்டங்களில். ஸோ அப்போ காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டார். எந்த நூற்றாண்டுல கேட்டீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் சிறந்த சமூக சீர்திருத்தவாதியா இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில். ஸோ அடுத்த கொஸ்டின், சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொருத்துக. பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
நமக்கு கிடைத்த தமிழ் கிடைத்த மிகவும் பழமையான இலக்கண நூல் சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துல எழுத்து சொல் பொருள் அப்படின்ற 3 பிரிவுகள் இருக்கும். அந்த பொருள் பிரிவுல பார்த்தீங்கன்னா முதற் பொருள் கருப்பொருள், அதாவது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்ட்டு 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அகப்பொருள் புறப்பொருள். நார்மலா தொல்காப்பியம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் அப்படின்ற 3 பிரிவுகளா இருக்கும். 27 இயல்கள் இருக்கும், நமக்கு தெரிஞ்சதுதான். அதுல தொல்காப்பியத்துல குறிப்பிடக்கூடிய பொருள் அப்படின்ற பிரிவுல பொருள் அப்படின்றது 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அகப்பொருள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புறப்பொருள். ஓகேவா? அகப்பொருள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புறப்பொருள். அந்த அகப்பொருள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள். ஓகேவா? முதற் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும், அந்தந்த நிலம், ஓகேவா, அந்தந்த நிலங்கள், ஐவகை நிலங்கள், அதுக்கான பொழுதுகள், அதை சொல்றது பார்த்தீங்கன்னா முதற் பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள் தான் நமக்கு தேவை. கருப்பொருள்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வகையான கருப்பொருள்கள் புக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 11 வகையான கருப்பொருள்கள்ல ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐவகை நிலத்துக்குரிய தெய்வங்கள். ஓகேவா? அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மருதம் அப்படின்ற நிலத்துக்கான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன். ஓகேவா? மருதம் அப்படின்ற நிலத்துக்கான தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன். நெய்தல் அப்படின்ற நிலத்துக்கான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா வருணன். ஓகேவா? அடுத்து பாலை நிலத்துக்கான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா கொற்றவை. அடுத்து முல்லை நிலத்துக்கான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா மாயோன். ஓகேவா? முல்லை நிலத்துக்கான தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா மாயோன். அப்போ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தோட இன்னொரு பெயர். ஓகேவா? ஏன்னா தமிழ் இன்டெப்தா தமிழ் லிட்டரேச்சர் படிச்ச நபர்களுக்கு தெரியும் முல்லை நிலத்துக்கான மற்றொரு பெயர். ஓகேவா? தெரிந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 11வது क्वेश्चन, கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான கூற்று அல்ல? ஓகேவா? அப்ப தவறானது எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சட்டமேலவையில் நீதி கட்சி 98க்கு 63 தேர்தல் இடங்களை வென்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்ட். சோ செகண்ட் பாருங்க, ஆப்ஷன் பி, சென்னை மாகாணத்தில் சுப்புராயலு முதலமைச்சராக தேர்வானார். ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் அரசியல் சக்தி பார்த்தீங்கன்னா 1920 எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று நீதி கட்சியோட தலைவராக இருக்கிற திரு பி.டி. தியாகராய செட்டியார் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. அந்த பி.டி. தியாகராய செட்டியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வரி பணத்துல நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முதலாவது அமைச்சரவைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வராக பொறுப்பேற்றவர் திரு சுப்புராயலு அவர்கள். அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. அன்றைய காலகட்டங்களில் மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் ஆக்ட் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் ஆக்ட் படி பார்த்தா 1920ல சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்தது. 1920 எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காது. ஸோ அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா 1920 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 படிநிலைகள் நடக்கும். முதல் படிநிலை பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளை துரத்தல், டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள் கல்வி நிலையங்களை புறக்கணிக்கணும். ஸோ அந்த 2வது கண்டிஷனுக்காக சட்டமன்றங்களை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2வது தேர்தலில் போட்டியிடாது. ஓகேவா? அதாவது 1920 எலெக்ஷன்ல போட்டியிடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வரிகொடா இயக்கம். ஸோ அப்போ நீதி கட்சி காங்கிரஸை தோற்கடித்தது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா முழுக்க தவறானது. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்காது. ஸோ அடுத்த क्वेश्चन பாருங்க, கரிகாலனுக்கு திருப்பு முனையாக அமைந்த போர் அன்றைய காலகட்டங்களில், அதாவது டேஷ் வார் மார்க்ஸ் a turning point in the career of கரிகாலா. ஆப்ஷன் ஏ வெண்ணி, ஆப்ஷன் பி மகதா, ஆப்ஷன் சி அவந்தி, ஆப்ஷன் டி வஜ்ரா. ஸோ அன்றைய காலகட்டங்களில் கரிகாலன் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஆளுமையான சோழ அரசர் அப்படின்றவருக்கு திருப்பு முனையாக அமைந்த போர் எதுன்னு கேட்டீங்கன்னா வெண்ணி போர். வெண்ணி போர்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய, அதாவது சேரர்கள் மற்றும் அவருக்கு எதிராக இருந்த பாண்டியர்களோட கூட்டுப்படைகள் 11 கூட்டுப்படைகள் பார்த்தீங்கன்னா தோற்கடித்திருப்பார். அப்போ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக அமைந்த போர் எதுன்னு கேட்டீங்கன்னா வெண்ணி போர். ஆப்ஷன் ஏ வெண்ணி போர். ஸோ அடுத்து 13வது क्वेश्चन பாருங்க, போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின்மரோடு, போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதின்மரோடு துப்புரை போகிய திணியுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே.
இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு கருத்து. அன்றைய காலகட்டங்கள்ல இதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே, ராமாயணத்தை தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே மகாபாரத வரலாறு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதப்பட்டு விட்டது. ஓகேவா? ஸோ அதை சொல்லக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பாடல் வரிகள். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஹைலி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 8லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சாலிடாக 14லேருந்து 17 கொஸ்டின்ஸ், மினிமம் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17 கொஸ்டின்ஸ் யூனிட் 8ல் மட்டும். அந்த யூனிட் 8ல் குறிப்பிட்டு தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 6 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுலேயும் சங்க இலக்கியங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா பாடல் வரிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 14வது கொஸ்டின். த சோஷியல் ரிஃபார்ம் விங் இன்வெஸ்டிகேட் பை ஈவேரா ஆஃப்டர் இஸ் விசிட் டு சோவியத் யூனியன் வாஸ். அதாவது ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு. அன்றைய காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த தந்தை பெரியார் அவர்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா எகிப்து, பர்மா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேற்காசிய நாடுகள், பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருப்பார். அந்த பயணம் செய்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கொள்கைகளாக தொகுத்து வெளியிட்டிருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தின கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நீதி கட்சி. ஸோ அந்த 14 அம்ச சோசியலிச அறிக்கை நடைமுறைப்படுத்தினதுனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்ட்டு தந்தை பெரியார் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் ஈவேரா அவர்கள் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு எதுன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை குழுமம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில். ஸோ அடுத்து, தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம். சுயமரியாதை இயக்கம் அப்படின்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தீண்டாமை ஒழித்தல். ஆப்ஷன் ஏ அபாலிஷ் அன்டச்சபிலிட்டி. அடுத்து ஆப்ஷன் பி என்கரேஜ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ், அதாவது சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல். அடுத்து ஆப்ஷன் சி அபாலிஷ் தேவதாசி சிஸ்டம். ஆப்ஷன் சி தேவதாசி முறை ஒழித்தல். அடுத்து ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், மேற்கூறிய அனைத்தும். பாருங்க, அன்றைய காலகட்டங்களில் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 1925 காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா சேரன் மாதவி குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை கோலை, அதாவது ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிளாஸ் தட்டு, அதாவது தட்டு டம்ளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சிருப்பாங்க. அதே போல் உயர் ஜாதி பிரிவினரான பார்ப்பனர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனி டம்ளர் தனி தட்டு வச்சிருப்பாங்க. இது பெரியாரோட மனதில் பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்திடும். பெரியார் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பார். ஓகேவா? ஸோ அதோட பின்னணியில் காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் சட்டசபைகளில் பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பார். 1925 காலகட்டங்களில் காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கும். அந்த காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில், அதாவது திருவிக தலைமையிட்டிருப்பார். அந்த காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டசபைகளில் பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பார். உடனே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸிலிருந்து முழுவதும் விலகி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள்களாக எதை முன் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தீண்டாமை ஒழித்தல். ஓகேவா? தீண்டாமை ஒழிக்கணும் அப்படின்றது பெரியாரோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் பி சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல். சுயமரியாதை திருமணம், அதாவது முதலாவது சுயமரியாதை இயக்க மாநாட்டில் 1929 நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணத்தையும் சுயமரியாதை திருமணத்தையும் ஊக்குவித்திருப்பார் தந்தை பெரியார் அவர்கள். ஸோ அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழித்தல். ஏன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களோடு இணைந்து தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு பாடுபட்ட முக்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார். அப்போ சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 3மே தான். அப்போ ஆல் தி அபோவ், மேற்கூறிய அனைத்தும், ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில். ஸோ அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. ஹூ இம்ப்ளிமெண்டட் பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர். பூண்டி ட்ரிங்கிங் வாட்டர் ரிசர்வாயர், அதாவது பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்காக திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ காமராஜர், ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி அண்ணாதுரை அவர்கள். ஸோ அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தி. ஸோ எதுக்காக தீரர் சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா பூண்டி நீர்த்தேக்கத்தை கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1930 காலகட்டங்களில் அகில இந்திய
தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக மாறுவார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக திரு சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்தீங்கன்னா நியமனம் செய்வாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1930 காலகட்டங்களில். அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 1939 காலகட்டங்களில் மேயரா, அதாவது சென்னை மாகாணத்தின் மேயரா பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் மேயரா இருக்கிற காலகட்டங்களில் குடிநீர் பஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏற்படும் சத்தியமூர்த்தி காலத்தில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பூண்டி டேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்ட தொடங்குவார். யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சத்தியமூர்த்தி. ஓகேவா, அந்த பூண்டி நீர்த்தேக்க அணையை கட்ட, அதாவது பூண்டி நீர்த்தேக்க திட்டத்தை கட்ட தொடங்கின சத்தியமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பின்னால் அவருடைய சிஷ்யராக இருக்கிற திரு காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை திறந்து வைப்பார். ஓகேவா, ஸோ அப்போ அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்ட ஏற்பாடு செய்த நபர் யான்னு கேட்டீங்கன்னா திரு சத்தியமூர்த்தி. அன்றைய காலகட்டங்களில் அவர் மேயராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பஞ்சத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக, குடிநீர் பஞ்சத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அதை திறந்து வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அவர்கள். ஸோ அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்த்தீங்கன்னா பின்னால் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்க திட்டம் அப்படின்ற பெயர்ல பார்த்தீங்கன்னா திறப்பாங்க. சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்ற பெயர்ல பார்த்தீங்கன்னா திரு காமராஜர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திறப்பாங்க. ஓகேவா, இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்த்தீங்கன்னா திட்டத்தை கட்ட தொடங்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சத்தியமூர்த்தி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள் பாருங்க, பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தார்க்கு வேண்டும் பொழுது. இந்த திருக்குறள்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தன்னினும் வலிய கோட்டானை, அதாவது தன்னை விட வலிமையா இருக்கிற அந்த கோட்டானை காகம் பார்த்தீங்கன்னா பகற்பொழுதுல வெல்லும். அதுபோல தன்னுடைய எதிரியை பார்த்தீங்கன்னா வெல்றதுக்கான காலத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தார்க்கு வேண்டும் பொழுது. தன்னுடைய காலம் வரும்போது தான் தான் யார் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காலத்தின் முக்கியத்துவம். ஓகேவா, ஸோ அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. In Sangam society, the term அம்பனம் was used for, அதாவது சங்க காலத்தில் அம்பனம் என்னும் சொல் எதை குறிப்பதாக அமைகிறது? அம்பனம் என்னும் சொல் எதை குறிப்பதாக அமைகிறதுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் எதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ எண்ணெய் அளவை குறிக்கும் சொல், ஆப்ஷன் பி நெல் அளவை குறிக்கும் சொல், ஆப்ஷன் சி கிராம நிர்வாக அதிகாரியின் பெயர், ஆப்ஷன் டி படைநிலையை குறிக்கும் சொல். ஸோ இதுக்கான பதில் நான் கேட்டீங்கன்னா அம்பனம் என்பது பார்த்தீங்கன்னா நெல் அளவை குறிப்பது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 19வது கொஸ்டின். The third சங்கம் at மதுரை was founded by, அதாவது 3வது தமிழ் சங்கத்தை இன்றைய மதுரையில் நிறுவிய நபர் யார்? ஆப்ஷன் ஏ இளம்பெருவழுதி, ஆப்ஷன் பி முடத்திருமாறன், ஆப்ஷன் சி முதுகுடுமி பெருவழுதி, ஆப்ஷன் டி நெடுஞ்செழியன். ஸோ நமக்கு தெரியும் 3 வகையான சங்கங்கள் நடந்துச்சு அப்படின்றது. ஓகேவா, அதுல 3வது தமிழ் சங்கத்தை இன்றைய மதுரையில், அதாவது வைகை ஆற்றங்கரையில் நிறுவிய நபர் யான்னு கேட்டீங்கன்னா முடத்திருமாறன். ஓகேவா, முடத்திருமாறன் தான் பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அதாவது முதற் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பக்ருலி ஆற்றங்கரையில் நடந்திருக்கும். ஓகேவா, பக்ருலி ஆற்றங்கரையில் நடந்திருக்கும் முதற் சங்கம். அந்த முதற் சங்கத்தை நிறுவன நபர் யான்னு கேட்டீங்கன்னா காய்ச்சின வழுதி. ஸோ காய்ச்சின வழுதி தொடங்கி வச்சிருப்பாரு. அதன் முதல் கடுங்கோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முதற் சங்கத்தை நடத்தியிருப்பாங்க. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதற் சங்கத்தை நடத்தியிருப்பாங்க. 2வது தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கபாடபுரம் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். யார் நடத்தியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வெண்டேர் செழியன், அதாவது வெண்டேர் செழியன் சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன், முடத்திருமாறன் வரைக்கும் நடத்தியிருப்பாங்க. அந்த முடத்திருமாறனோட ஆட்சி காலத்துல கடல்கோள் சுனாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த சுனாமி வந்த காரணத்தினால கபாடபுரத்திலிருந்து, ஓகேவா, அதாவது சிலப்பதிகாரத்தில் கூட குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, கபாடபுரத்தை காவு கொண்ட பின்னும் அப்படின்ற ஒரு பாடல் அடிகளே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அந்த கபாடபுரம் அப்படின்றது சுனாமியால் அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால இன்றைய மதுரைன்னு சொல்ற வைகை ஆற்றங்கரையில 3வது தமிழ் சங்கத்தை நிறுவிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா முடத்திருமாறன். ஸோ அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. தி லிவ்ஸ் ஆஃப் த 63 சைவ நாயன்மார்ஸ் வேர் நரேட்டட் இன். ஆப்ஷன் ஏ 4000 திவ்ய பிரபந்தம், ஆப்ஷன் பி தேவாரம், ஆப்ஷன் சி பெரிய புராணம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவிளையாடற் புராணம். ஓகேவா, ஸோ இதுக்கான பதில் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணம். ஓகேவா, 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணம். நமக்கு தெரியும் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் ஏற்றிருப்பாங்க.
பன்னீர் ஆழ்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ஏற்றிருப்பாங்க. அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாதமுனி. நாதமுனி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா தொகுத்து இருப்பாங்க. ஸோ இது காலகாலமாக டிஎன்பிசியில் கேட்டிருக்கிற கொஷின். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்றது நமக்கு தெரியும். தேவாரம் சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 3 நபர்கள், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அவங்க ஏற்றி இருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவாரமாக தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்பி ஆண்டூரார் நம்பி. ஓகேவா? நம்பி ஆண்டூரார் நம்பி, நம்பி ஆண்டார் நம்பி, அப்படி இல்லாட்டி நம்பி ஆண்டூரார் நம்பின்னு சொல்லுவாங்க. திருவிளையாடற் புராணம் நமக்கு தெரியும். ஓகேவா? திருவிளையாடற் புராணம் சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய தமிழ் புக்கில், பழைய 8th தமிழ் புக்கில் சொல்லியிருப்பாங்க. தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த சிவாஜி நாகேஷ் படம் அதுதான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். அந்த படத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம், அப்படி இருக்கும், தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாருங்க, அந்த தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலத்தில் வர்ற சிவனோட திருவிளையாடல்கள் சொல்லியிருப்பாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் அது எல்லாமே சொல்றது பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல தான். அதே போல இறைவன் தர்மிக்கு அளித்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியது சிறிய அறிவை கூந்தலில் நரியவோ நான் உழவோ பூவே. அதாவது இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற பாடல் அடிகளோட அடுத்த அடி எதுன்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா போயிடுச்சு. ஓகேவா? அந்த திருவிளையாடல் புராணம் முழுக்க சிவனோட திருவிளையாடல்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய புராணம். ஸோ அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. குருகுலா ஆசிரமம் was run with the funds contributed by the Congress Party for promoting national unity act. அதாவது தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ சேரமாதேவி, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி ஈரோடு, ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. இதுக்கான பதில் பாருங்க. அன்றைய காலகட்டங்களில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தொடங்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியான பொழுது 3 படிநிலைகள் 3 ஸ்டேஜஸ்ல நடத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு கருதுனாங்க. அதுல ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா பட்டம் பதவிகளை துரத்தல். பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது படிநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டமன்றங்கள் பள்ளிகளை புறக்கணித்தல். அந்த 2வது ஸ்டேஜ் பள்ளிகளை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா சேரன் மாதவி குருகுலம். ஓகேவா? எந்த இடத்துல தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா சேரன் மாதவி குருகுலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில தொடங்கியிருப்பாங்க. திருநெல்வேலியில தொடங்கியிருப்பாங்க. வாவேசு ஐயர் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க திருநெல்வேலியில இந்த சேரன் மாதவி குருகுலத்தை. சரியா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அந்த காங்கிரஸால் தொடங்கப்பட்ட குருகுல கல்வி முறை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேரன் மாதேவி, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து who is the founder of கூத்துப்பட்டறை நாடக இயக்கம்? அதாவது கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இது 10th தமிழ் புக்லேயே சொல்லியிருப்பாங்க. கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. ஸோ அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. One among the following inscriptions speak about the village administrations of the Pallavas. கீழ்கண்டவற்றுள் பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ மானூர் கல்வெட்டு, ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு, ஆப்ஷன் சி கழுகுமலை கல்வெட்டு, ஆப்ஷன் டி ஏர்வாடி கல்வெட்டு. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. கல்வெட்டுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி ஆர்கியாலஜிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. பாண்டியர்களோட கிராம நிர்வாகம் மானூர் கல்வெட்டு. ஓகேவா? கிபி 800 காலகட்டங்கள்ல பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்றதுக்காக நிறுவப்பட்ட கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வாடி கல்வெட்டு. ஏர்வாடி அப்படின்ற கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம். ஸோ இந்த ஏர்வாடி கல்வெட்டு அப்படின்றது எதை பத்தி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் நிலதான முறைகளை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னது ஏர்வாடி கல்வெட்டு. ஓகேவா? ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா சோழர்களை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு நமக்கு தெரியும். சோழர்களோட கிராம நிர்வாகத்தை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்திய கல்வெட்டு.
ஸோ அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. Who is the father of Indian Renaissance? அதாவது இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் பி டேவிட் ஹரே, ஆப்ஷன் சி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். நமக்கு தெரியும் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னு தெரியும். யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. அதே போல இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து திருக்குறள் பாருங்க. நாடென்ப நாட வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி. நாடென்ப நாட வளர்த்தன, நாடல்ல நாட பிற. அதாவது ஒரு நாட்டோட இயற்கை சிறப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. இயற்கையாகவே இயற்கை வளங்கள் அமைந்திருக்கிற நாடு தான் பார்த்தீங்கன்னா சிறந்த நாடு. அப்போ ஒரு நாட்டிற்கான சிறந்த இலக்கணத்தை சொல்லக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கான பதில். பாருங்க, நாடென்ப நாட வளர்த்தன என்னும் திருக்குறளில் கூறப்படும் செய்தி. நல்ல நாட்டிற்கான இலக்கணம். ஒரு நல்ல நாடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயற்கை வளங்களை சிறந்த இயற்கை வளங்களை பெற்று இருக்கணும். ஓகேவா? அப்ப நல்ல நாட்டிற்கான இலக்கணம் தான் பார்த்தீங்கன்னா நாடென்ப நாட வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு அப்படின்ற திருக்குறளுக்கான பொருள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று எது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட் எதுன்னு கேட்கிறாங்க. which one is correct? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 பாருங்க. he approved self respect pattern of marriages. அதாவது சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். ஏன்னா தந்தை பெரியாரின் போர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரித்தார் அப்படின்றது உண்மைனா அறிஞர் அண்ணா அவர்களும் சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்ட். அடுத்து பாருங்க, he changed the name of Madras into தமிழ்நாடு. சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். அப்போ சென்னை மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு மாற்றினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா. அது நமக்கு காலங்காலமா தெரிஞ்ச கொஸ்டின். ஓகேவா? அடுத்து 3வது பாருங்க, 2வது உலக தமிழ் மாநாடு அண்ணாவுடைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா நடந்தது. அப்போ அதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க 4th ஒன் பாருங்க, மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. அப்போ 1 2 3 4 எல்லாமே கரெக்ட். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்து in the rise and growth of self respect movement there are 2 phases. which is the correct statement? first one நான் கேட்டீங்கன்னா rationalism, second one பார்த்தீங்கன்னா atheism. rationalism, atheism. first one பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் 2 கட்டம் உண்டு. இவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் கேட்டீங்கன்னா பகுத்தறிவாதம், செகண்ட் ஒன் நான் கேட்டீங்கன்னா நாத்திகம். அப்போ பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துக்கு எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றினது கேட்டீங்கன்னா ரெண்டுமே. அப்போ 1 and 2 ஆப்ஷன் சி. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பெண்களின் பருவ நிலைகளை வரிசைப்படுத்துக. பாருங்க, பெண்களின் பருவ நிலைகள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்ட்டு வரிசைப்படுத்துவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டரா பார்த்தீங்கன்னா மாற்றணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேதை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, அடுத்து பேரிளம் பெண் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மங்கை, அடுத்து செகண்ட் ஒன் அறிவை, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மடந்தை, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா தெரிவை. இது மாறி மாறி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணாம பார்த்தீங்கன்னா மங்கை. ஓகேவா? மங்கை அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? மங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா மடந்தை 3 1 மங்கை, மடந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவை 2. அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிவை. அப்போ 3 1 2 4. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 3 1 2 4.
முழுவதும் பெண்களின் பருவநிலைகள் சொல்லக்கூடிய பார்த்தோன்னா பேதை பெதும்பையிலிருந்து ஆரம்பிக்கும். பேதை பெதும்பை, மங்கை மடந்தை, அறிவை தெரிவை, பேரிளம் பெண். அடுத்து பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது? 30வது क्वेश्चन. Which one of the following language is not Indo-Aryan linguistic family? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா பால்டிக், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பீகாரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்காலி, ஆப்ஷன் சி பெங்காலி, அடுத்து பெங்காலி. ஸோ இதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ பால்டிக். இந்தோ ஆரிய மொழிகளில் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டீங்கன்னா பால்டிக். ஸோ அடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள், மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. 32வது क्वेश्चन பாருங்க. சி.என். அண்ணாதுரை அவர்கள், சி.என். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஆண்டு. ஓகேவா? ஸோ அன்றைய காலகட்டங்களில் 1967 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி சக்தியோட பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் எதிர்கொண்டு இருப்பார். ஓகேவா? 1967 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஃப்ரண்ட் லீக்னு சொல்லுவாங்க. யுனைடெட் ஃப்ரண்ட் லீக். ஸோ அந்த யுனைடெட் ஃப்ரண்ட் லீக்ல யார் யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா ராஜாஜியோட சுதந்திரா கட்சி, ராஜாஜியோட சுதந்திரா கட்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத், காயிதே மில்லத் தலைவராக இருந்த முஸ்லீம் லீக், காயிதே மில்லத் தலைவராக இருந்த முஸ்லீம் லீக். ஸோ அடுத்து வேற யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த கூட்டணியில தமிழரசு கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழரசு கழகத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி, சிவந்தி ஆதித்தனாரோட நாம் தமிழர் கட்சி. ஓகேவா? சிவந்தி ஆதித்தனாரோட நாம் தமிழர் கட்சி. ஆரம்ப காலகட்டங்களில் தொடங்கிய நபர் பார்த்தீங்கன்னா சிவந்தி ஆதித்தனார். ஸோ இந்த கூட்டணியோட உதவினாலும் பார்த்தீங்கன்னா சி.என். அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் வெற்றி, வரலாறு காணாத அரசியல் வெற்றி பார்த்தீங்கன்னா 1967 எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த எலெக்ஷன்ல திமுக மட்டும் தனித்து வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா 173 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 173 டோட்டல் சீட்ஸ்ல 138 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டும் முழுக்க தனித்து வெற்றி பெற்றிருக்கும். 1967 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வெற்றி அண்ணாவுக்கு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டு எந்த ஒருன்னு கேட்டீங்கன்னா 1967. ஓகேவா? 1967 காலகட்டங்களில் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பாங்க. ஓகேவா? அந்த கூட்டணியில் யார் யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா ராஜாஜியோட சுதந்திர கட்சி, முஸ்லீம் லீகோட, அதாவது காயிதே மில்லத் தொடங்கின முஸ்லீம் லீக், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஓகேவா? நாம் தமிழர் கட்சி சிவந்தி ஆதித்தனாரோட நாம் தமிழர் கட்சி, மாப்போ சிவஞானம் பிள்ளை, அந்த மாப்போசியோட தமிழரசு கழகம். ஸோ இதோட கூட்டணியோட உதவினாலும் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாதுரை அவர்களும் பார்த்தீங்கன்னா 1967 எலெக்ஷன்ல முதல் மந்திரியாக, அதாவது முதல்வராக பொறுப்பேற்பாங்க. ஸோ அடுத்து பசுவையா என்னும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் யார்? பாருங்க, ஹூ ரோட் புது கவிதை அண்டர் த பென் நேம் பசுவையா. பசுவையா என்னும் பெயர்ல பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் பி சுந்தர ராமசாமி. ஸோ அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. மென்ஷன் த நேம் ஆஃப் த நாயனார் ஹூ பில்ட் ஏ சிவா டெம்பிள் இன் இஸ் மைண்ட். அதாவது தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயிலை கட்டிய நாயனார். ஆப்ஷன் ஏ நேச நாயனார், ஆப்ஷன் பி சடைய நாயனார், ஆப்ஷன் சி இசை நாயனார், ஆப்ஷன் டி பூசலார் நாயனார். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பூசலார் நாயனார். ஆப்ஷன் டி பூசலார் நாயனார். அன்றைய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் பாருங்க, இந்த இசை நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயனார் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல ஒரு பெண் நாயனாரா இருக்கிற நபர். 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா பெண்களா இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இசை நாயனார். அந்த இசை நாயனாரோட கணவர் தான் பார்த்தீங்கன்னா சடைய நாயனார். ஓகேவா? ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் டைரக்டா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். மனதிலே கோவில் கட்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பூசலார் நாயனார். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் சம்பந்தமா எல்லாமே பார்த்தாச்சு. கபாடபுரம் வாஸ் engulfed by a sea during the region of Pandian king. ஆப்ஷன் ஏ கடுங்கோன், ஆப்ஷன் பி காய்ச்சினவழுதி, ஆப்ஷன் சி முடத்திருமாறன், ஆப்ஷன் டி நெடுஞ்செழியன். அதாவது கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன்.
ஏன்னா இரண்டாவது தமிழ்ச்சங்கம் சொல்லக்கூடிய ஆல்ரெடி சொன்னதுதான். வெண்டேர் செழியன் அப்படின்ற பாண்டிய மன்னன்ல தொடங்கி ஓகேவா முடத்திருமாறன் அவருடைய காலத்துல சங்கம் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கடல்கோள் சுனாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த சுனாமி அப்படின்றத ஓகேவா அந்த சுனாமி வந்ததுனால பார்த்தீங்கன்னா அன்றைய பகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க கடலுக்குள்ள போயிடுச்சு. ஸோ கபாடபுரத்தை காவு கொண்ட பெண்ணும் அப்படின்ற சிலப்பதிகார பாடல் வரிகள் மூலமா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா முடத்திருமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை இன்றைய மதுரைன்னு சொல்லக்கூடிய வைகை ஆற்றங்கரையில நிறுவி இருப்பார். அப்போ 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை வைகை ஆற்றங்கரையில் நிறுவிய நபர் யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்யப்பட்ட பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா முடத்திருமாறன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ரீநேம்ட் ஆஸ். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் எவ்வாறு அறியப்பட்டது? ஆப்ஷன் ஏ சிப்கோ மூமெண்ட், ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஆப்ஷன் சி திராவிடன் பார்ட்டி, ஆப்ஷன் டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னால எப்படி அழைச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா நீதி கட்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் பாருங்க. இதை நம்ம பார்த்த உடனே திருக்குறளுக்கு போயிடும். ஆப்ஷன் ஏவே திருக்குறள் தான் இருக்கு. ஓகேவா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை அப்படின்ற திருக்குறளை வச்சு உலகம் உருண்டையானது அப்படின்னு சொன்ன நூல் திருக்குறள் அப்படின்றது உண்மைதான். ஆனா முதலில் சொன்ன நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி கீ ஆன்சர்ல இதுக்கான பதில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார் ஏற்ற முதுமொழி காஞ்சில தான் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மதுரை கூடலூர் கிழார். அவர் தான் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஏற்றிருப்பாங்க. உலகம் உருண்டை வடிவமானது என முதலில் கூறிய தமிழ் நூல் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி திருக்குறளும் சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. Which of the 8 தொகை book contains historical incident? ஓகேவா? ஆம்பல் historical incident. ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி கலித்தொகை, ஆப்ஷன் சி நற்றிணை, ஆப்ஷன் டி குறுந்தொகை. அதாவது வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல். ஸோ இது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா வரலாற்று செய்திகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் எது வரணும்னு கேட்டீங்கன்னா புறநானூறு தான். எதுக்காகனா தமிழ் கருவூலம் சொல்லுவாங்க. வரலாற்று செய்திகள் மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. அதுலேயே பார்த்தீங்கன்னா வரலாற்று செய்திகளை மிகுதியாக சொல்லக்கூடிய புறநூல் அப்படின்னு சொன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. காமனா வரலாற்று செய்திகள் மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் அகநூல் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்றதே இல்லை. ஓகேவா? அப்போ வரலாற்று செய்திகளை மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னாலும் வரலாற்று செய்திகளை மிகுதியாக சொல்லக்கூடிய அகநூல் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அகநானூறு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திரும்பவும் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து கொடுமுடி கோக்கிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தராம்பாளுக்கு வழங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி கருணாநிதி, ஆப்ஷன் டி எம்ஜிஆர். ஸோ நமக்கு இதுக்கு தெரியும். கொடுமுடி கோக்கிலம் என்னும் பட்டத்தை பார்த்தீங்கன்னா கே.பி. சுந்தராம்பாளுக்கு கொடுத்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு அறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்க. சங்க இலக்கியத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பொன்னோடு கரியோடு பெயரும் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ மலைபடுகராம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி அகநானூறு, ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. ஸோ அன்றைய காலகட்டங்கள்ல மிகவும் புகழ்பெற்று விளங்கிய வலங்கெழு முசிறியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி தான் இது. சுள்ளியம் பேரியாறு கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலன் பொன்னோடு கரியோடு பெயரும் வலங்கெழு முசிறி. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் பேரி ஆறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் பகுதிகளில் ஓடிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஆறு சங்க காலத்தில். ஓகேவா? அந்த பேரி ஆறு கலங்குற மாதிரி அதுதான் சுள்ளியம் பேரி ஆறு கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலன். யார் அந்த யவனர்னு கேட்டீங்கன்னா கிரேக்கரும் ரோமானியரும். அந்த யவனர்கள் சொல்லக்கூடிய கிரேக்கரும் ரோமானியர்களும் அவர்களுடைய நன்கலன்கள் அந்த கப்பல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றங்கரையில். ஓகேவா? எந்த ஆற்றங்கரைன்னு கேட்டீங்கன்னா அடுத்த லைன் பாருங்க. சுள்ளியம் பேரியாறு கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலன் பொன்னோடு கரியோடு பெயரும் வலங்கெழு முசிறி ஆற்றங்கரையில். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா கப்பல் முழுக்க பொன் ஓகேவா தங்கங்களை ஏற்றிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுதிகளில் இருக்கிற
கரி மிளகு, அந்த மிளகை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போனாங்க. ஸோ அதை சொல்லக்கூடிய முக்கிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஓகேவா? எந்த ஆற்றங்கரை? முசிறி துறைமுகத்தில் இருக்கிற பகுதியில் வந்து பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மிளகு வாங்கிட்டு போனாங்க. இதான் சுள்ளியம் பேரியாறு கலங்கு. அந்த பேரியாறு அப்படின்றதே கலங்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நன்கலன்கள், கப்பல்கள். இதை எழுதின பாடல் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா எருக்காட்டூர் தாயங்கண்ணனார். எருக்காட்டூர் தாயங்கண்ணனார். எருக்காட்டூர் தாயங்கண்ணனார். அவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதான் சுள்ளியம் பேரியாறு கலங்க, எவனர் தந்த வினைமான் நன்கலன், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வலங்கெழு முசிறி. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. சங்ககால சேரர்களின் தலைநகரம். சங்ககால சேரர்களின் தலைநகரம். ஸோ நமக்கு தெரியும். ஓகேவா? காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட பகுதி. ஆப்ஷன் ஏ காஞ்சி அப்படின்னு சொல்றது பல்லவர்களோட பகுதி. ஆப்ஷன் பி பாருங்க முசிறி. முசிறி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொண்டி முசிறி அப்படின்றது சேரர்களோட துறைமுகம். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கேட்கறது தலைநகரம் கேட்குறாங்க, துறைமுகம் கேட்கல. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் வராது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க வெண்ணி. வெண்ணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர். அப்போ சேரர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா வஞ்சி. வஞ்சி அல்லது இன்றைய கரூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தாரா? கரெக்ட். ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். ஓகேவா? நமக்கு தெரியும் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டமே வாங்கியிருப்பார், மக்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருவிக்கா கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மகாதேவர் கோவிலில் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களில் அந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழியை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் வைக்கம் வீரர்னு சொல்லியிருப்பாங்க மக்கள். ஸோ அப்போ செகண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து பாருங்க தேர்ட் ஒன். பெரியார் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் குடியரசு என்னும் இதழில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். ஆமாம், அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ப்ரோ கமிட்டி கிட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்காக பேசிய முக்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? ஸோ அந்த B.R. அம்பேத்கரோட தனி தொகுதி கோரிக்கையை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? தந்தை பெரியார் அவர்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட். பெரியார் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் குடியரசு என்னும் இதழில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். குடியரசு அப்படின்ற இதழில் கட்டுரைகள் எழுதியிருப்பார். குடியரசு என்னும் இதழில் எழுதியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்க 43வது கொஸ்டின் பாருங்க. கரிகால சோழனின் இயற்பெயர். ஒரிஜினல் நேம் ஆஃப் கரிகால சோழன். ஆப்ஷன் ஏ கரிகாலன், ஆப்ஷன் பி அருண்மொழி, ஆப்ஷன் சி திருமாவளவன், ஆப்ஷன் டி சுந்தரர். கரிகாலனோட இயற்பெயர் நமக்கு தெரியும். ஓகேவா? என்னது? திருமாவளவன். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன். கரிகால சோழனோட இயற்பெயர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் பார்த்தீங்கன்னா கரிகாலனோட இயற்பெயர் திருமாவளவன் அப்படின்ட்டு சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கரிகாலனோட மகள் யாரு? ஆதிமந்தி. ஆட்டனத்தி யாரு? சேர அரசன். அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியோட காதல் கதையை சொல்லக்கூடிய நூலும் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான். இதே ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்ற காவியத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரிகாலனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா குறுந்தொகை. ஸோ அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படின்ற பாடல் எழுதின நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். ஸோ அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் யார்? ஓகேவா? திருக்குறள் அண்ட் கம்பன்ஸ் எபிக் would suffice to build a civilization even if the present one is completely erased. Who said this? Option A Caldwell, Option B G.U. Pope, Option C வீரமா முனிவர், Option D Ellis. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கால்டுவெல்.
உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் இருந்தால் அனைத்து உலகையும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்ன நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா கால்டுவெல். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 46வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலூர் கழகம் சொல்லக்கூடிய 1806 ஜூலை 10. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, 1857 பெரும் புரட்சி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பற்றியது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, அப்போ அது தவறு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபா அல்லது மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா யார் தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ரங்கையா நாயுடு, ஆனந்தச்சார்லு, வீரராகவாச்சாரி. சரியா, இவங்க பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா 1884 மே 16 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபா ரங்கையா நாயுடு, அப்போ இது கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை அறிவிப்பு வெளியானது பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. ஓகேவா, அதற்கான எதிர்ப்பு வெளியானது தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 1905 காலகட்டங்களில் வங்கப்பிரிவினைக்கான எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7. ஸோ அதுக்கான நடைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1905 அக்டோபர் 16. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். இது கரெக்ட் பாருங்க, 1 3 4. அப்போ ஆப்ஷன் சி இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து ஆரிய மகிழ சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண். The talented Maratha lady who gave much help in founding Arya Mahila Samaj. Option A Pandit Ramabai, option B Muthulakshmi Reddy, option C Ambujat Ammal, option D Lakshmi. ஸோ இதுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரிய மகிழ சபா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உதவி செய்த மராட்டிய பெண் யான்னு கேட்டீங்கன்னா பண்டிட் ராமாபாய். ஆப்ஷன் ஏ பண்டிட் ராமாபாய். ஸோ அடுத்து டியூரிங் த லேட்டர் சோலா பீரியட் இறையிலி வாஸ் அசோசியேட்டட் வித், அதாவது அன்றைய காலகட்டங்களில் இறையிலி அப்படின்றது எது பிற்கால சோழர் காலத்தில்? ஆப்ஷன் ஏ பாருங்க டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், ஆப்ஷன் பி டாக்ஸ்டு லேண்ட், ஆப்ஷன் சி டாக்ஸ் lived on temple land, option D tax lived on leasing land. அதாவது ஆப்ஷன் ஏ வரி இல்லாத நிலம், ஆப்ஷன் பி வரி வசூலிக்கப்பட்ட நிலம், ஆப்ஷன் சி கோவில் நிலத்திற்கு விதிக்கப்பட்ட வரி, ஆப்ஷன் டி குத்தகைக்கு விடப்பட்ட நிலத்திற்கான வரி. ஸோ இறையிலி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா வரி இல்லாத நிலம், டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து ஐடென்டிஃபை த ரைட்டர்ஸ் who are referred to as the கதி ஆஃப் தமிழ், அதாவது தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் யார் யார்? நமக்கு தெரியும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளும் கம்பராமாயணம். அப்போ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர், திருவள்ளுவர், ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க, இரவலருக்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் யார்? Who among the கடையெழு வள்ளல் offered horses to the needy people? So option A அதியமான், ஆப்ஷன் பி பாரி, ஆப்ஷன் சி காரி, ஆப்ஷன் டி ஆய் அண்டிரன். நமக்கு தெரிஞ்ச பதில் தான் பாருங்க, இரவலர்களுக்கு குதிரைகளை நல்கியவர். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏல இருக்கிற அதியமான் நமக்கு தெரியும். அதியமான் பார்த்தீங்கன்னா அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவையார் திரும்பவும் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நீலமணி மிடற்று ஒருவன் போல மின்னுக அப்படின்னு அதிகமான பாராட்டி இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நீலமணி மிடற்று என்னன்னு கேட்டீங்கன்னா மிடரு அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த நீல கழுத்தையுடைய சிவபெருமான் அவருடைய புகழை போல அதியமானோட புகழ் உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த புகழ் பார்த்தீங்கன்னா விளங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பாராட்டி இருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஔவையார். ஓகேவா, அந்த நெல்லிக்கனி கொடுத்ததுக்காக நமக்கு தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா 7th புக்கில் கூட பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிறியிலை நெல்லி தீங்கனி எமக்கிந்தனையோ அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதிகமான பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்க பாரி, நமக்கு தெரியும் முல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் கொடுத்தன் பாரியார் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆய் அண்டிரன் சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா நீலமணி, அதாவது நீலமணி கிடையாது, நீல நாகம் நல்கிய அந்த ஆடையை குற்றாலநாதருக்கு வழங்கியவர். அதாவது அந்த நீல விஷத்தை உடைய பாம்பு கொடுத்த அந்த பாம்போட ஆடையை வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர்னா சிவபெருமானுக்கு அளித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு? இந்த ஆய் அண்டிரன். ஓகேவா, ஸோ அப்போ அந்த 3 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காரி.
இரவலர்களுக்கு குதிரைகளை வழங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காரி.